சந்தனம் மணக்கும் செந்தமிழ் குமரன் சந்தனம் மணக்கும் செந்தமிழ் குமரன் தன்னருள் பொழிவாய் நெஞ்சே நெஞ்சே தரணியில் எதற்கும் அஞ்சே சந்தனம் மணக்கும் செந்தமிழ் குமரன் தன்னருள் பொழிவாய் நெஞ்சே நெஞ்சே தரணியில் எதற்கும் அஞ்சே கந்தனின் கதை கண் எங்களே பக்கம் முருகா கந்தனின் கதை கண் எங்களே பக்கம் கவலைகள் எதற்கு நெஞ்சே நெஞ்சே வருவது வரட்டும் அஞ்சே சந்தனம் மணக்கும் செந்தமிழ் குமரன் தன்னருள் பொழிவான் நெஞ்சே நெஞ்சே தரணியில் எதற்கும் அஞ்சே சந்ததம் குகனை சிந்தையில் வைத்தால் சஞ்சலம் வருமோ நெஞ்சே சத்திய மரவேலஞ்சே சரவணா சந்ததம் குகனை சிந்தையில் வைத்தால் சஞ்சலம் வருமோ நெஞ்சே சத்திய மரவேலஞ்சே தந்தையும் மகன் பால் தத்துவம் கற்றால் என்ற பிடில்லாம் அவனே தன்முகநாதன் அன்பென்னும் கனியதை தனித்து சுமைப்பாய் நெஞ்சே தன்முகநாதன் அன்பென்னும் கனியதை தனித்து சுமைப்பாய் நெஞ்சே நெஞ்சே தாகத்தை தனிப்பாய் நெஞ்சே சந்தனம் மணக்கும் செந்தமிழ் குமரன் தன்னருள் பொழிவான் நெஞ்சே நெஞ்சே தரணியில் எதற்கும் அஞ்சே அஞ்சே ஐந்தான முகமெதிரில் அருள் பொழியுதே அனலான மலை காண மனம் குளிருதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவலோகம் வருகிறதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே புவனங்களாலும் அண்ணாமலையே புவனங்களாலும் அண்ணாமலையே எனது விழிகளே காணும் பொழுதிலே மாறிடுதே மனம் மாறிடுதே நாமலையாடே கலந்தோடே நாமுலை நாதா இது உள்ளம் நிறைந்தோடே நாமலையாடே எங்கள் கலந்தோடே நாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோடே சிவமயமாக தெரிகிறதே என்று சிந்தையில் சிவயோகம் வருகிறதே
யுகம் 4 தாண்டியே முகம் வேறு காட்டியே ஜெகம் யாவும் ஆள்கின்ற அருணாச்சலா. யுகம் 4 தாண்டியே முகமாறு வேண்டியே ஜெகம் யாவும் ஆள்கின்ற அருணாச்சலா. சத்தியம் நீயே சகலமும் நீயே நித்தியம் எண்ணில் நிலைப்பவன் நீதான் அருணாச்சலா. உனைன்னு ஆடினேன் அருணாச்சலா, உனைன்னு ஆடினேன் சிவலீலை செய்யாமல் இரு ஏதும் கொள்ளாமல் சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா, சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா. அண்ணாமலையானே எங்கள் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. சிவமயமாக தெரிகிறதே என் சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. முடிமீது தீபமாய் மடிமீது ஜோதியாய் அடிவாரம் விம்மையால் உன்னை காண்கிறேன். முடிமீது தீபமாய் மடிமீது வெண்மையாய் உன்னை காண நான் காண்கிறேன். தீ என்னும் லிங்கம் ஜோதியில் தந்தோம் பாய்ந்திடும் சுடராய் வான்வெளி தொங்கும் அருணாச்சலா. உன் கோலமே அருணாச்சலா, உன் கோலமே மனம் காண வர வேண்டும், தினம் தோறும் வர வேண்டும். மலையாள அருளாதி அருவாயப்பா, மலையாள நாதனே அருள்வாயப்பா. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. சிவமயமாக தெரிகிறதே என் சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே என் சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, அண்ணாமலையானே எங்கள் உள்ளம் நிறைந்தோனே, அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. மெல்ல சிரிக்கும் கந்தன் புன்னகையில் எந்தன் பிள்ளை மனம் பறிகொடுத்தேன். மெல்ல சிரிக்கும் கந்தன் புன்னகையில் எந்தன் பிள்ளை மனம் பறிகொடுத்தேன். அள்ளி கொடுப்பதில் வல்லழிவர் அழகு, அள்ளி கொடுப்பதில் வல்லழிவர் கவிகளாயிரம் பாட வைத்து கேட்பதில் ரசிகன். மெல்ல சிரிக்கும் கந்தன் புன்னகையில் எந்தன் பிள்ளை மனம் பறிகொடுத்தேன். வள்ளியில மயிலுக்கு இன்பமாய் வாய்த்த பெருமை தரும் கட்டழகள், என் வள்ளியில மயிலுக்கு இன்பமாய் வாய்த்த பெருமை தரும்
வைத்த பேராளன் மெல்ல சிரிக்கும் கந்தன் புன்னகையில் எந்தன் பிள்ளை மனம் பறிகொடுத்தே. வணக்கம். இங்கு பாவாட இங்கு பாவாட கிழிஞ்ச பாவாட ஓட்ட பாவாட தச்ச பாவாட பச்ச பாவாட நல்ல பாவாட புது பாவாட கட்டிக்கிட்டு மசால் கடலை வைக்கும் பாவகர்களுக்கு வணக்கம் வணக்கம். பாவாட கிழிஞ்ச பாவாட முழு பாவாட முக்க பாவாட கொக்க பாவாட கட்டிக்கிட்டு மசால் கடலை பாவான்களுக்கு ஒரு வணக்கம் வணக்கம். கற்றவங்க மற்றவங்க பெற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்பவரை வணக்கம் வணக்கம். கற்றவங்க உற்றவங்க மற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்பவரே வணக்கம் வணக்கம். கற்றவங்க மற்றவங்க பெற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்பவரே வணக்கம். ஐயா காதலிலே தோல்வியுற்று மூட்டை மூட்டி பொல்லாத வட்டி வாங்க வல்லால கண்டருக்கு போடுகிறேன் கோடி நானு வணக்கம் வணக்கம். ஐயா பொல்லாத வட்டி வாங்க வல்லால கண்டருக்கு போடுகிறேன் கோடி கோடி வணக்கம் வணக்கம். பொல்லாத வட்டி வாங்க வல்லால கண்டருக்கு போடுகிறேன் கோடி நானு வணக்கம். வாங்கின கடனைய திருப்பி கொடுக்காத ராமமூர்த்திக்கு வணக்கம் வணக்கம். வாங்கின கடனைய திருப்பி கொடுக்காத ராமமூர்த்திக்கு வணக்கம் வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வச்சிருக்கும் புண்ணியவான்களுக்கு வணக்கம் வணக்கம். பொண்டாட்டி அருமை பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி கொண்டாட்டி கொண்டாட்டி பொண்டாட்டி இருக்கையிலே வப்பாட்டி வச்சிருக்கும் பப்புன்காரருக்கு வணக்கம் வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வச்சிருக்கும் புண்ணியவான்களுக்கு வணக்கம். ஐயா புருஷன் அறியாமலே புள்ளகுட்டி பெத்தெடுக்கும் புண்ணியவதிகளுக்கும் வணக்கம் வணக்கம். ஐயா புருஷனை அறியாமலே புள்ளகுட்டி பெத்தெடுக்கும் புண்ணியவதிகளுக்கு வணக்கம் வணக்கம். இத்தகைய சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏனைய பெரியோருக்கு வணக்கம் வணக்கம். இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏனைய பெரியோருக்கு வணக்கம் வணக்கம். இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏனைய பெரியோருக்கு வணக்கம். நல்ல தத்துவத்துகள் விளக்கிடும் தங்கவேலு ஐயாவுக்கு போடுகிறேன் கோடி நானு வணக்கம் வணக்கம். அந்த தமிழ்நாடு சொல்லும் வணக்கமே இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும்
வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே. சித்தப்பு ஏப்பு நான் தெரியாமத்தான் கேட்கிறேன். வந்துட்டாரு தெரிஞ்சு வாங்க மாமா. இவரங்க மேடையிலே ஹார்மோனியம் வாசிக்கும் மாந்தோப்பு எஸ்பி செந்தில் முருகன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மாலை அணிவிக்கப்படுகிறது. இவரங்க மேடையிலே மிருதங்கம் வாசிக்கும் தோப்பூர் பிஎஸ் மருது அவர்களுக்கு பொன்னாடையும் மலர் மாலையும் அணிவிக்கப்படுகிறது. இவரங்க மேடையிலே ஆல்ரவுண்டு வாசிக்கும் புளியங்குளம் கேஎஸ் சத்யவான் அவர்களுக்கு பொன்னாடையும் மலர் மாலையும் அணிவிக்கப்படுகிறது. இவரங்க மேடையிலே சீன் மற்றும் தாளம் சொரிக்குளம் கே சின்னமருது அவர்களுக்கு பொன்னாடையும் மலர் மாலையும் அணிவிக்கப்படுகிறது. இவரங்க மேடையிலே மாந்தோப்பை சேர்ந்த எஸ்கே ஆனந்தராஜ் பபூன் காமிக் அவர்களுக்கு பொன்னாடையும் மலர் மாலையும் அணிவிக்கப்படுகிறது. ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய அதுலேயும் பார்த்தீங்களா சிவன் ராத்திரிக்கு எங்கெங்கேயே வெளியூர்களில் இருக்கிற ஊரம் சாமி கூட நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க. மாலை நிறையா கிடக்கும், இருக்கிற மாலையை பூரா கொண்டு வந்து ஏங்கலத்தில் ஓட்டு விட்டு போயிட்டார். விடிய விடிய சமந்துக்கிட்டே தெரியுதான்னு சொல்லி இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த மறக்க முடியாத அந்த கேவனா புதுக்குளம் கிராமத்திலே எழுந்து நம்ம எல்லாம் காத்தாரக்கூடிய முத்தையனார் கற்பன சுவாமி கோவில் வணங்கக்கூடிய விழா கமிட்டியாளர்கள் அத்தனை பேருக்கும் சிறந்தாந்த முறையிலே நன்றி என்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கு அடுத்த ஆல்ரவுண்டராக வர காத்து கொண்டிருக்கும் வல்லாள மாநகரைச் சேர்ந்த அன்பு தம்பி தமிழரசன் அவர்களுக்கு விழா கமிட்டியார் சார்பாக பொன்னாடை அணிவித்து மலர் மாலை சுட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் நிறையா வந்திருக்கீங்களா? ஏப்பா இப்போ எப்படி முத குறுப்பு சட்டை? ஆமாம், உண்மையிலே சொல்ல போனால் சித்தப்பு நானும் இந்த டெய்லி நாடகத்துக்கு போகத்தான் செய்கிறோம். ஆனால் உங்ககிட்ட பாடி தப்புறது ரொம்ப சிரமமாக இருக்கு. ஏண்டா நான் தெரியாமத்தான் கேட்குறேன். உங்கள் கெட்டா பீஸு புளியங்குளம் தானா? அடிக்க மோசமாக இருக்கே. யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கும் மாசானம் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. நன்றி நன்றி நன்றியை தெரிவித்துக் கொண்டு அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பவன். ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் இந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ கூட்டம் கூடுறது பெரிய விஷயம். எப்படி? ஏன்னா நடு காட்டுக்குள்ளே இன்னைக்கு கோயில் வச்சு சாமி கும்பிட்றாங்கன்னா இவ்வளோ கூட்டம் நம்மளையும் மதித்து உட்காந்துருக்காங்க. ஆமாம், வருஷத்தில் ஒரு நாள் வந்து உட்கார்றதுனால தப்பு கிடையாது. பனின்னு பார்க்காம பாதியில் மட்டும் எந்திரிச்சு போயிடாதீங்க. விடியற வரைக்கும் இருக்கு மாதிரி காட்டுக்கொண்டு வந்தவங்களுக்கு வணக்கத்தை சொல்லுவோம். மாப்பிள்ளை ஏண்டா தம்பி, இதை காட்டி நாளைக்கு ஒரு நாடகம், நேற்று ஒரு நாடகம் வச்சிருக்கணும். நேற்று? ஆமாம், மொழிப்புக்கு. நேற்று வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அடுத்த வருஷம் சேர்த்து வைப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பவன் முதற்றே உலகு என்ற வள்ளுவர் குரலுக்கணங்க ஆதி சிவனார் திருவாயில் உருவாகி அகஸ்தியரின் அரவணைப்பில் உருவெடுத்து பாவேந்தனாவில் மூவேந்திர மடியிலும் முச்சங்கத்தை ஏடுகளில் பிரபலித்த இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய தமிழை கொண்டு நடக்கக்கூடிய நாடகத்தை காண வந்த பெரியோர்களுக்கும் கற்பை அணிகலனாக்கி அன்பை கருணையாக்கி கணவனையே கண்கண்ட தெய்வமாக கருதக்கூடிய என்னை பெற்ற ஆத்தாமார்களுக்கும் உடன்பிறவாத சகோதர சகோதரர்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் முறையோடு காவல் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய உயர்திரு காவல்துறை சார்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கும் என் போன்ற கலைஞர்களுக்கும் மற்றும் பக்கா மேலமாகும் இங்கே அமர்ந்து இசைத்து கொண்டிருக்கக்கூடிய என் உயிரினு மேலான என் உயிரை வாங்கக்கூடிய புளியங்குளத்தைச் சேர்ந்த இசை கலைக்குழுவினர்களுக்கும் சுற்று வட்டாரத்தில் இருந்து நாடகத்தை காண்பதற்காக வருகை தந்துள்ள ஏனைய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் இங்கே சிறந்த முறையிலேயே இங்கே நடக்கக்கூடிய நாடகத்தை உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாட்டுக்கெல்லாம் ஒளிப்பதிவு செய்து அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய சிறந்த ஒரு ஒளிப்பதிவு ஸ்தாபனம் அன்பானார் மேடை நாடகம் தாய் மீடியா யூடியூப் சேனல் நிறுவனர் அவர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தை சார்பாகவும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் மதிப்பமரியாதைக்குரிய அன்பு மாமா நமது மண்ணின் மைந்தனும் ஆகிய கே புதுக்குளத்தைச் சேர்ந்த வி.எம். அழகுராஜா அவர்கள் சார்பாக சிறந்தான முறையிலே நன்றி அன்று கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகத்தை ஆரம்பித்து கூத்தில் கோமாளி வேஷம் போட்டு வெளியில் வந்தாச்சு. கூட்டம் கூடியாச்சு, அருமையான கூட்டம், பரவாயில்ல. ஆனால் இந்த கூட்டத்தை நம்ம காட்டுக்குள்ளே பார்க்குறது ரொம்ப சிரமம். ஏன்னா நம்ம ஊர்களில் உண்மையிலே சொல்லப்போனால் நம்மளும் வருஷம் பூரா எல்லா ஊர்களுக்கும் நாடகத்துக்கு போகிறோம். காட்டுக்குள்ளே இவ்வளோ கூட்டம் கூடுறது பெரிய விஷயம். ஆமாம், பனி நேரத்தில் குளிரில்
பரவாயில்ல, கூட்டம் கூடுதுன்னா. ஆனால் நம்ம பகுதியில் தான் இந்த காட்டுக்குள்ளே இந்த கூட்டம் கூடும். ஒரு சில ஊர்களில் நாடகம் பார்க்கறதுக்கு காட்டுகளுக்குள்ள கூட்டம் வர்றது கிடையாது. அடுத்த வருஷம் 2026 நாடகம் பேசையிலேயே ஊரில் 500 அட்வான்ஸ் போட்டுறோம். ஒரு 500 பேர்த்துக்கு நாடகம் பார்க்க வர்ற ஆம்பளை ஆளுனா ஒரு கோட்டரு ஒரு கோழி பிரியாணி அதே வாங்கி கொடுத்தா குடிச்சிட்டு நாடகம் பார்ப்பாங்கிற பூரா நீட்டி நிமிந்துருவா. காலையில் நம்ம தான் குப்பை வண்டியில் அள்ளி போய் வீட்டுக்கு இறக்கணும். அப்படியெல்லாம் இருந்தாலும் ஆமாம் என்னப்போ பரவாயில்ல. என்னை கேட்டால் நேற்று முல்லை குளத்தில் நல்ல கூட்டமாக இருந்திருக்கு. ஆமாம்மா, நான் என் ஒன்றுக்கு இருக்க நிப்பாட்டினேன். இருந்தாலும் திடீர்னு அந்த ஆள் பேச்சை கேட்காதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டீங்க. வந்தவளுக்கு வரவேற்ப சொல்லிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். ஐயா வந்தன 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 தானுங்க வந்தன தானுங்க இங்க வந்திருக்கோம் அனைவரை வணங்கின பாருங்க. ஏ வந்தன ஏ வந்தன 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 தானுங்க வந்தன தானுங்க வந்திருக்கும் அனைவருமே குந்தன தானுங்க. குடியிருக்கிற பெரியோர்களே வந்தன தானுங்க ஐயா வந்தன தானுங்க நம்பிட்டு அடிபடுத்தே கமலி தானுங்க. ஐயா குடியிருக்கிற பெரியோரே வந்தன தானுங்க வந்தன தானுங்க நான் கும்பிட்டு வணங்குகிறேன் வந்தன தானுங்க. சந்தனமோ சவதிருந்தா பூசி கொள்ளுங்க சந்தனமும் சம்பாதிருந்த பூசிக்கொள்ளுங்க. சந்தனமோ சவதிருந்தா பூசி கொள்ளுங்க. கொஞ்சம் சந்தோஷமா எங்களோட நெளிவ பாருங்க. ஐயா வந்தனா வந்தனா வந்தன 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 தானுங்க ஐயா வந்தன தானுங்க. ஐயா வந்த சேனம் அனைவருமே குந்தன தானுங்க. நீ அம்மு சொல்ல இல்ல பொண்டாட்டியா புரிக்கிற சாமி ஏ சாமி. ஏ உச்சி மண்டையில சுருங்குது ஒன்னா நான் பார்த்தாலே கிருங்குது கிட்ட நீ வந்தாலே தருங்குது தருங்குது. ஓடு அலனாலு ஆளு இவன் அழுத்தமான ஆளு. மிச்ச மீதி வேணும்னா இது சித்தப்பு கிட்ட நீ கேடுவது. ஊரை காக்க உண்டான சங்கம் உயிரை கொடுக்க வருவான சங்கம் இல்ல இது இல்ல நாங்க எல்லாரும் உங்களோட புள்ள. மச்சம் பேரு மதுரே நின்னு பாரு எதிரே. ரெக்க கட்டி பறந்து வரும் 2 காலும் குதிரை. கச்ச நல்ல வரைஞ்சு கட்டி கருங்க செய்யும் குஞ்சமிட்டு. கச்ச நல்ல வரைஞ்சு கட்டி கருங்க செய்யும் குஞ்சமிட்டு. எங்க கருப்பசாமி தங்க குதிரையில ஓடி வரு வேகத்தை பாரு. கருப்பசாமி ஆடி வரு வேகத்தை பாரு. எங்க கருப்பசாமி சிங்க கொடி பிடித்து ஏறி வரு வேகத்தை பாரு. நமக்கு வேண்டிடும் வரம் தருவாரு. கூப்பிட்டா ஓடி வருவாரா ஐயனாரு கொலை ஓட்டா ஓடி வருவாரா. கூப்பிட்டா ஓடி வருவாரா புது ஐயனாரு கொலை ஓட்டா ஆடி வருவாரா. கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா வடக்கு வாச சன்னிதி நோக்கி கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா வடக்கு வாச சன்னிதி நோக்கி கிளம்பிட்டாளா. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கள்ளசமின்னுது. மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா தலைமையிலே மடிமகுடம் என் தாய் தந்த பூங்கரகம் நிலையாக நிலைக்க வைக்கும் நினைச்சதெல்லாம் பழிக்க வைக்கும். ஒன்ன நினைச்சபடி உண்மை ஜெயிக்கும் அடி வேண்டும் வரதா மாரியம்மா காவல் நீதான் காளியம்மா. ஆத்தா சிலுக்க சிலுக்க வராளே அந்த மாரியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே. சிலுக்க சிலுக்க வராளே அந்த காளியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே. எங்க ஊரு சொந்த ஊரு மதுரை தானுங்க. எங்க ஊரு சொந்த ஊரு மாந்தோப்பு தானுங்க. எங்க ஊரு சொந்த ஊரு மாந்தோப்புங்க. உங்க எல்லோரையும் நம்பி இங்க வந்திருக்கோங்க. ஐயா வந்தன 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 தானுங்க வந்தன தானுங்க வந்து கோணை வரை வணங்கிட பாருங்க. பரவாயில்ல, மழை பெஞ்சு ஓண்டது மாதிரி
பக்க மேலக்காரங்க இவ்வளவு ஒரு சுதாரிப்பா இருந்தாத்தான் மருத்துவமனையில் படுத்து கிடந்த வந்த நடிகர் கூட நல்லபடியாக பாட முடியும், பேச முடியும். அதுக்காக யாரை மருத்துவமனையிலேருந்து கூட்டு வந்தீங்கன்னு கட்டக்கூடாது. எல்லாம் நல்லாத்தான் வந்திருக்கோம். எல்லாம் சமாளிக்க தெரியணும். சமாளிக்கிறீங்க பார்த்தீங்க, என்ன பாடுனாலும் சமாளிக்கிறீங்களே, என்ன பாடுனாலும் பாடுவீங்க. சமாளிப்பு அப்படி இருந்தாத்தே மனுஷன் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்காரன் எங்கேயும் போய் சமாளித்து வந்துடலாம். எப்படி ஈஸியாக எந்த இடத்துலையும் தமிழ்நாட்டுக்காரன் ரொம்ப சுலபமாக சமாளித்து வந்துடுவாங்க. உண்மையான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இப்படித்தான் ஒரு புது விதமான ஒரு ராக்கெட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். வெளிநாட்டில் ஒரு ராக்கெட் கண்டுபிடிச்சி, ஏற்கனவே ஒரு ராக்கெட் இருக்கே, வெளிநாட்டில் கண்டுபிடிச்ச ராக்கெட், பெரிய விதமான ஒரு ராக்கெட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். ராக்கெட்டு கண்டுபிடிச்சி, அந்த ராக்கெட்டு கண்டுபிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் சுவிட்சியை போட்டிருக்காங்க. ராக்கெட்டு மேலே போகலையா. ராக்கெட்டு மேலே போகலவங்க வெளிநாட்டுக்காரன் பூரா சுற்றி வந்திருக்கான். பூரா திருதிரியான் முறுக்குறியான் ஆற்றியான், ராக்கெட்டு கிளம்பலை. அது பக்கத்தில் இருந்து நம்மால் தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். சரி, நம்மால் கிட்டத்தில் போயிருக்கான். என்னென்ன அந்த ராக்கெட் இப்போ மேலே போகணும் அவ்வளோதானே, லேசா சாய்ங்க நின்றுருக்கான். சாச்சி நிமித்தி சுவிட்சியை போட்டிருக்கேன், போகலையா. நல்லா சாய்ங்கனே அப்படின்னு நல்லா சாச்சி நிமித்தி 2 தடவை ஆட்டி சுவிட்சியை போட்டிருக்கேன். மேலே போயிடுச்சு பரட்டுன்னு. மேலே போகவும் வெளிநாட்டுக்காரன் பூரா தமிழ்நாட்டுக்காரன் காலில் விழுந்திருக்கான். எப்படிங்க இவ்வளவு திறமை, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போதான் நம்மளால் அடிச்சிருக்கான். நான் ஒரு படிக்க உள்ள ஒரு மஷ்ரூம் இல்லை, நான் பக்கத்து வீட்டுக்காரன் பைக்கு சாட்டாகலாட்டி இப்படித்தான் 2 தடவை சார்ஜ் போட்டு அடிப்பேன், அது போல செஞ்சேன். அப்படி சமாளிக்க தெரியும். நம்மளால ரொம்ப சுலபமாக சமாளிப்பேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்காரங்க சுலபமாக சமாளிக்கக்கூடிய மூளை படைச்சாள். இப்படித்தான் 3 பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தன், பாகிஸ்தான்காரன் ஒருத்தன், அமெரிக்காக்காரன் ஒருத்தன். தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தன், பாகிஸ்தான்காரன் ஒருத்தன், அமெரிக்காக்காரன் ஒருத்தன். 3 பேர்த்த சொல்றீங்க. சரி, ஆமா, 3 பேர் முக்கியம் இல்லையா? 3 பேர் பேரு. தமிழ்நாட்டுக்காரன் யாரு? ராமமூர்த்தி. பாகிஸ்தான்காரன் யாரு? யாரு? பாகிஸ்தான்காரன் ரவிவர்மா. அதே மாதிரி அமெரிக்காக்காரன் யாரு? கலைவேந்தே. 3 பேரும் ஒரு ரூமுக்குள்ள உட்கார்ந்து இருந்திருக்காங்க. ரூமுக்குள்ள தூங்கி கிடந்திருக்காங்க. ராத்திரி ஒரு 1 மணி 1:30 மணி இருக்குமா, ஒரு முண்டக்கண்ணு பேய் ஒன்று வந்துருச்சான். பேய் வரவும் 3 பேருக்கு மோத்திர கசிவு ஏற்பட்டுருச்சு. என்னடா இந்நேரம் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கல, பேய் வந்துருச்சே, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நம்ம ஆளு வந்து பேயை பார்த்து அரண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தான் பேய் சொல்லிச்சா, எதுவும் பயப்படாதீங்கடா, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் உங்களுக்கு வரம் கொடுக்குறதுக்கு வந்திருக்கேன், நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்ல. அப்போத்தான் அமெரிக்காக்காரன் சொல்லியிருக்கான், எனக்கு ஒரு ரூம் நிறையா தங்கமாக வேணும்னு இருக்கான். அவன் ஆசை. அதே மாதிரி பேய் அவனுக்கு ஒரு ரூம் நிறையா தங்கமாக கொடுத்துருச்சு. 2வது பாகிஸ்தான்காரன், உனக்கு என்னடா வேணும்? எனக்கு ஒரு ரூம் நிறையா பணமாக வேணும்னு இருக்கான். ஆமாம், அவனுக்கு ஒரு ரூம் நிறையா பணமாக கொடுத்துருச்சு. நம்மளால கடைசியில் 3வது தமிழ்நாட்டுக்காரன், உனக்கு என்னடா வேணும்னு கேட்க. நம்மளால அப்பத்தான் நேக்க அடிச்சிருக்கான். எப்படி? எனக்கு அவங்க 2 ரூம் சாவி மட்டும் வேணும்னு இருக்கு. எப்படி சுலபமா பிழைக்கிறான் பார்த்தீங்களா? காலை அப்படி பிழைக்க தெரியணும். ஏன்னா ஏமாத்த நிறைய ஆள் கூடிட்டான். உண்மையிலேயே இன்னைக்கு உலகத்தில் பார்த்தோம்னா இன்னைக்கு மருத்துவமனையில் கூட ஏமாத்துறதுக்கு ஆள் நிறைய ஆயிடுச்சு. டாக்டர் கூட ஏமாத்துறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையான விஷயம், நடந்த விஷயம். இன்னைக்கு லேசா டாக்டர்கிட்ட போங்கலையா, லேசா காலில் முள்ளு குத்தி பிடிச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. டாக்டர் சொல்லுவார், முள்ளு குத்தி பிடிச்சா குத்தப்படாதே, ரத்த டெஸ்ட் எடுங்க, யூரின் டெஸ்ட் எடுங்க, சுகர் டெஸ்ட் எடுங்க. சார் காசு கம்மியாக இருக்குது, வெளியே உட்காந்து பிச்சை எடுங்க, பூரா திருவோட கொடுத்துருவாங்க. இப்படித்தான் 10 நாளைக்கு முன்னாடி பனியில் நாடகத்துக்கு போய் எனக்கு லேசாக காய்ச்சல் வந்துருச்சு. எந்த ஊருக்கு போனீங்க? பனி அதிகமான பனி நேரத்தில் நாடகத்துக்கு போகவும் காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சல் வரவும் நம்ம காரியாவட்டியில் ஒரு டாக்டர் இருக்காரு, பெரிய டாக்டர். டாக்டருக்கு பேரே 50 ரூபா டாக்டர். ஆமாம், அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர்கிட்ட போய், சார் லேசாக காய்ச்சல் அடிக்கிறது மாதிரி இருக்குன்னு. அப்படியா, காய்ச்சல் வரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஊசியை போட்டு மாத்திரையை கொடுத்தாரு. மாத்திரையை கொடுக்கவும் நான் கேட்டேன், சார் நான் நாடகத்துக்கு போகிறவேன், சோறு சாப்பிடலாமான்னு கேட்டேன். சோறு சாப்பிடாதீங்க, சோறு உங்கள் உடம்புக்கு செட் ஆகாது. இட்லி சாப்பிடுங்க, சேனக்கிழங்கு சாப்பிடுங்க, சுடு தண்ணி குடிங்கன்னாரு. சரின்ட்டு நான் அவர் கேட்டுட்டு அது பக்கத்தில் டேபிளில் உட்காந்துட்டேன். இன்னொரு ஆள் அங்கிட்டு இருந்து வந்தாப்புல, சார் என்னன்னு தெரியல, 2 நாளாக இந்த ஒரு வலது பக்கத்து சுருக்கு சுருக்குன்னு குத்துது அப்படின்னு சொல்ல. அப்படியா, குத்தப்படாதே, ஆட்டோ அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், உங்களுக்கு ஊசி ஓடுவோம், மாத்திரை கொடுப்போம், அதிகமாக சாப்பாடு சேர்க்காதீங்க, இட்லி சாப்பிடுங்க, சேனக்கிழங்கு சாப்பிடுங்க, சுடு தண்ணி குடிங்கன்னு சொல்ல. யாரை கேட்டாலும் ஒரே வைத்தியந்தேன், நல்ல மருத்துவர். சரின்ட்டு அங்கிட்டு இன்னொரு ஆள் ஓடியாந்தேன், சார் நல்லாத்தான் வயக்காட்டில் வர போட்டிக்கிட்டு இருந்தேன், காலில் லேசாக சிலிப்பாய் மம்பட்டிக்கிட்ட வெட்டிவிட்டேன், என்ன செய்யறதுன்னு கேட்க. அப்படியா, மம்பட்டிக்கிட்ட வெட்டக்கூடாது, இட்லி சாப்பிடுங்க, சேனக்கிழங்கு தின்னுங்க, சுடு தண்ணி குடிங்க, மைத்தை புடுங்குங்க. அவன் டாக்டரே கிடையாது, கடைசியில் முன்ஜமத்தில் கிளி சோசியம் பார்த்தவன் இருந்திருப்பான் போல. எல்லாத்துக்கும் ஒரே வைத்தியந்தேன். காலை அப்படி போயிடுச்சு. ஏன்னா அதனால இருக்கக்கூடிய ஆளுங்க குறைவாக இருந்தாலும் நல்ல விஷயம் சொல்கிறோம்னா கேட்டுக்கோங்க.
ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல ஏமாத்துறதுக்கு ஆளுங்க நிறைய வந்துட்டான். ஆமா. ஏமாற நம்ம ஆளு இருக்க ஏமாத்துறவே வளர்ந்துட்டான். உழைக்கிறவன் 1 கோடினா ஏக்கிறாள் 7 கோடி. உழைக்கிறாள் 1 கோடி, ஏச்சு பொழைக்கிறவே 7 கோடி அப்படின்னு நாடு போய்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கக்கூடிய குறைவான காலத்தில் சிறப்பாக இருந்து நீங்கள் வந்து வாழ்ந்துக்குங்க என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தை எவ்வாறெல்லாம் கண்டுகளிக்க வேண்டும் எடுத்து சொல்ல போனால், உங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க, உங்க காதாலே பாட்டுகளை கேட்டுடுங்க, உங்க கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. உங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க, உங்க காதாலே பாட்டுகளை கேட்டுடுங்க, சொன்னா போல அமைதியா இருந்துடுங்க, சகோதர சகோதரிகளை வணக்கமுங்க. உங்க கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க. சித்தி அடிக்காதீங்க, சீத்தி அடிக்காதீங்க, சித்தி அடிக்காதீங்க, துண்டு சீட்டெழுதி கொடுக்காதீங்க, சீத்தி அடிக்காதீங்க, தொட்டு சீட்டெழுதி கொடுக்காதீங்க. கட்சி பாட்டு பாட சொல்லி கலகத்தை உண்டு பண்ணி கச்சேரியில் கை கட்டி நிக்காதீங்க. நீங்க கட்சி பாட்டை பாட சொல்லி கலகத்தை உண்டு பண்ணி கச்சேரியில் கை கட்டி நிக்காதீங்க. பின்னால போகாதீங்க, பின்னால போகாதீங்க, பின்னால போகாதீங்க, கதவை திறந்துகிட்டு பார்க்காதீங்க, பின்னால போகாதீங்க, ஜன்னல்ல தலைய விட்டு பார்க்காதீங்க. அவை முன்னால வந்த பிறந்த முடியும் வரை இருந்து என்ன நடக்குதுன்னு கவனியுங்க. அவையின் முன்னாலே வந்திருந்து விடியும் வரை இருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்திடுங்க. உங்க கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க. கலைக்கு மதிப்பு தரணும், கலைக்கு மதிப்பு தரணும், கலைக்கு மதிப்பு தரணும், நம் நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். கலைக்கு மதிப்பு தரணும், நாடக கலைக்கு மதிப்பு தரணும், தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். ஐயா விளக்கிடும் தங்க வேலன் கவி குயில் பாடுகிறேன், வித்தியாசம் இல்லாமல் இருந்திடணும். உங்க கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க. காதாலே பாட்டுகளை கேட்டிடுங்க, சொன்னா போல அமைதியா இருந்திடுங்க, சகோதர சகோதரிகளை வணக்கமங்க, வணக்கமங்க, வணக்கமங்க. எண்ணகத்தில் முன்னேறும் அந்நேரம் வழங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் கே புதுக்குளம் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ நம்மளையெல்லாம் காத்து அருள் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய முத்து ஐயனார் ஸ்ரீ முத்துக்கருப்பண சுவாமி மற்றும் 21 பரிவார தெய்வங்களின் மகா சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக. ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் 14ஆம் தேதி 26/2/2025 புதன்கிழமை இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் உயர்திரு மானாமதுரை காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் தமிழகத்திலே புகழப்பெற்ற கலைஞர்கள் பங்கு வரக்கூடிய கந்த பெருமானின் காதல் காவியம். ஏன்னா எத்தனை நாடகம் இருக்குது. மொத்தம் எங்களது நாடக ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமி எழுதிய ஒரு நாடகம்னா 64 வகையான நாடகம் இருக்குது. கதை நாடகம் நிறையா நாடகம் இருக்குது. சத்தியவான் சாவித்திரி, ஹரிச்சந்திர மயானகண்டம், பவளக்கொடி, பாமா விஜயம், தூக்கு தூக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய பல வகை கதை நாடகம் இருக்குது. ஆனால் இன்றைய தினம் நடக்கக்கூடிய நாடகம் 80 நாடகம் தெரியும். ஆமாம், நான் எக்ஸ்ட்ரா நாடகம்லாம் நிறையா போய்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நடக்கக்கூடிய நாடகம் வள்ளிதிரமன் நாடகம். இந்த வள்ளிதிரமன் நாடகத்தில் வந்து எல்லா ஊர்கள்லையும் இன்றைக்கி வழக்கமாக போடுறாங்க. ஒரு நாடகத்துக்கு 2 நாடகம் போடுற ஊர் இருக்குது, 3 நாடகம் போடுற ஊர் இருக்குது. 9 நாடகம். ஆமாம், வள்ளிதிரமன் நாடகம் தான் போடுறாங்க. வள்ளிதிரமன் நாடகத்தினுடைய கதை நீங்கள் உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே பார்த்து தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் சொல்ல வேண்டியது பப்புன்னு என்னுடைய கடமை. வள்ளிதிரமன் நாடகத்தினுடைய கதை என்னன்னா, முருகன் போய் வள்ளியை காதலித்து கல்யாணம் பண்ணுறார். சரி, அந்த கதையை எடுத்து உரைக்கக்கூடியதே இந்த வள்ளிதிரமன் நாடகம். ஏன்னா காதல் என்பது தவறான விஷயம் கிடையாது. முருகப்பெருமானே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதுக்கு நீங்க என்ன கடைசில சொல்ல? எல்லாரும் காதல் பண்ணலாம். ஆனால் யாரை காதல் பண்ணணும் அப்படிங்கிறதுல பல கணக்கு வழக்குகள்லாம் இருக்குது. அது உங்களுக்கு முதல்ல இந்த உலகத்துக்கு நம்மளை அறிமுகப்படுத்திய பெற்ற தாய் தந்தையரை அனைவரும் காதலிக்கலாம். அவங்க இல்லாமல் நம்ம அந்த ஊர் உலகத்துக்கு வந்திருக்க மாட்டோம், முடியாது. அதுக்கப்புறம் ஒரு வேலையோ சரி, ஒரு கல்வியோ சரி, கற்றுக் கொடுத்த குருநாதரை அனைவரும் காதலிக்கலாம். ஏன்னா நம்மளை வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டி ஆக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் கட்டின பொண்டாட்டியை அனைவரும் காதலிக்கலாம். யார் கட்டின பொண்டாட்டியா? நிறைய பேர் கட்டின பொண்டாட்டியை காதலினா இந்த ஆல்ரவுண்டுக்கார ஆளு மாதிரி அடுத்த பொண்டாட்டியவே நோங்கிட்டு தான் பொண்டாட்டிட்ட விளக்கமாக தடி விடுறது. ஏண்டா என்னவே மோனி யாரை சொல்லத்து பாப்போம். இப்படித்தான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு காதல் பண்ணேன், யாரா? ஒரு பிள்ளைய ஏண்டா ஆ. உனக்கு மாப்பிள்ளை தானே பார்க்கணும், எதுக்கு பொண்ணு பார்த்தா? காதல் பண்ணி இதை போய் எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன். ஏண்டா
அந்த பிள்ளைய பண்ணி அவங்க அம்மா பண்ணி அந்த பிள்ளைய பண்ணி எங்க அப்பாட்ட போய் சொன்னேன், எப்பா எப்படியாவது அந்த பிள்ளைய எனக்கு கட்டி வைங்கன்னு. சரி. அப்பதான் எங்க அப்பா சொன்னாரு, ஏலே நீ கேக்குறதா நான் எந்த கல்யாணம் வயசாயிருச்சுன்னு சொல்லி கல்யாணம் பண்ண சொல்ற. சரி. ஆனா நீ பார்த்த பிள்ளையெல்லாம் நல்ல பிள்ளைதான், அவங்க குடும்பம் தாண்டா கொஞ்சம் சரியில்லாத குடும்பம்னாரு. ஏப்பா எனக்கு பிடிச்சிருக்கிறது அந்த பிள்ளைய, அவங்க குடும்பம் எப்படி இருந்தாத்தே என்னன்னு கேட்டேன். ஏலே அவங்க அப்பன் பெரிய தண்ணி வண்டி, பெரிய சரக்கு பாட்டியா. ஆமா ஆமா. நம்ம குடும்பத்துல நிஜாம்பாக்கு போடுற பழக்கம் கூட யாருக்கும் கிடையாது. எங்க அப்பா என்கிட்ட சொல்றாரு, அப்படி குடும்பத்துல நம்ம பொண்ணு கட்டினோம்னா நம்ம குடும்பம் குளுக்கோஸ் ஆகி போகும், இருடா உனக்கு நல்ல ஒண்ணா பார்த்து கட்டுவோம் சொல்லி தட்டி கழிச்சிட்டாரு. சரின்ட்டு அந்த பிள்ளைய மறந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளைய காதலிச்சேன். அதை போய் எங்க அம்மாட்ட போய் சொல்றேன், ஏம்மா நீயாவது கட்டி வைமா, வர நாடகத்துக்கு போறதுனால ஊர்கள்லயும் பொண்ணு தர மாட்டாங்க. ஆமா முகர சரியில்லை, எப்படினாலும் கல்யாணம் பண்ணி வைமா இப்ப காதலிக்கிற பிள்ளைன்னு சொல்லி எங்க அம்மாட்ட கேட்டேன். எங்க அம்மா அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுச்சு, தாய் மனசு இருக்கும்ல, ஏலே நீ கேட்கறதெல்லாம் நான் எந்தேன், கல்யாண வயசாயிருச்சு நாடகத்துக்கு போறதுனால ஊர்ல பொண்ணு தர மாட்டாங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ண சொல்ற, ஆனா நீ பார்த்த பிள்ளை தாண்டா கொஞ்சம் சரியில்லாத பிள்ளைன்னு சொல்ல. ஏம்மா எனக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எப்படி சரியில்லைன்னு சொல்ல போச்சுன்னு எங்க அம்மாவோட சண்டை கட்டுறேன். அப்பதான் எங்க அம்மா சொல்லுச்சு, ஏலே அந்த பிள்ளை அங்கேருந்து இங்கே வந்து ஒத்த குடம் தண்ணி தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே 10 பயலை பார்க்காம போகமாட்டா. அவளை கட்டிட்டு வந்தோம்னா நம்ம குடும்பம் குளுக்கோஸ் ஆகி போகும், இருடா உனக்கு நல்ல ஒன்றா பார்த்து கட்டுவோம்னு சொல்லிடுச்சு. சரின்ட்டு அந்த பிள்ளையும் மறந்துட்டு இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளையை காதலிச்சு. வயசு அந்த மாதிரி வயசு 25 வயசுங்கவும் காதல் வயசு. ஆமாம், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளையை காதலிச்சு. அதை போய் காரியாவட்டிலே நாடகத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு 40 ரூபாய்க்கு ஒரு மருந்து டப்பா ஒன்று வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு போய் எங்கள் அப்பாவே எங்கள் அம்மாவை வச்சு கேட்குறேன், இப்போ காதலிக்கிற பிள்ளையை மட்டும் நீங்கள் கட்டி வைக்கலாட்டி இந்த மருந்தை குடிச்சு நான் செத்தே போவேன், என்ன சொல்கிறீங்கன்னு மிரட்டுறேன். ஆமாம், ஒரு முடிவை சொல்லுங்கன்னு சொல்லி. அப்போதான் எங்கள் அப்பாவுக்கு லேசாக மனசு இறக்க குணம் வந்துருச்சு. பெத்த மையன் ஒத்த மையனை நம்ம விட்டுட்டு அனாதியை தெரிய முடியாது, சரிடா உனக்கு பிடிச்சிருந்தா சந்தோஷம்தான்ப்பா, சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டார். சொல்லவும் நான் காதலிச்ச பிள்ளை எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் அந்த பிள்ளை ஊர். நம்ம ஊர் இது போல் கிராமத்தான். ராத்திரி 8 மணிக்கு மேலே பசி கிடையாது, வயக்காட்டுக்குள்ளேயே விழுந்தெந்திரிச்சு ஓடுறேன் அந்த பிள்ளைகிட்ட போய் சேதியை சொல்கிறதுக்கு. போகும்போது மழை வெஞ்சதுக்கு அதுக்கு வரப்பெல்லாம் தட்டி விட்டு சேனம்லாம் உரசி அன்னைக்கு ரத்தம் அப்படிலாம் விழுந்தெந்திரிச்சு போய் அந்த பிள்ளைகிட்ட போய் தகவலை சொல்கிறேன். ஏமா எங்கள் வீட்டில் நம்ம காதலுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க, நம்ம சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி வாழலாம், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அந்த பிள்ளை ஒரு வார்த்தை சொல்லுச்சு, உங்கள் வீட்டில் எப்படி நம்ம காதலுக்கும் நம்ம கல்யாணத்துக்கும் சம்மதம் சொன்னாங்களோ அதே போல் எனக்கு சம்மதம் தான், ஆனால் எனக்கு ஒரே ஒரு பயம் மட்டும் இருக்குன்னு. என்னடி பயம்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, என் புருஷன் அருவாக்கிட்ட வெட்டினாலும் வெட்டுவேன் அப்படின்னு. அப்படி போய்கிட்டு இருக்கு காலம். அப்படிலாம் இல்லாமல் சிறப்பான நாடகம் என்று சொல்லக்கூடிய, ஏன்னா இந்த நாடகம்னா ஈஸியாக நடிச்சுட்டு போயிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் நிற்பேன், உள்ளே போவேன், லெஸ்ட் எடுத்துக்கிருவேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வருவேன். இந்த வள்ளி திருமண் நாடகம் தான் நடிகர்களுக்கு சிரமம் இல்லாத நாடகம். ஆனால் நேற்று ஒரு நாடகத்துக்கு போனேன். என்ன நாடகம்? அந்த நாடகத்துக்கு இனிமேல் போகவே கூடாதுன்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன். என்ன நாடகம்ப்பா? அவ்வளவு சிரமமான ஒரு நாடகம். என்னையா? நாடகத்துக்கு போகும்போதெல்லாம் சந்தோஷமாத்தான் போனேன். சரி, 12:30 மணிக்கு மேலே மன வேதனை அடைகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை நடந்து போச்சு. என்ன சூழ்நிலை? நாடகத்துக்கு போனேன், பப்புன் டான்ஸ் முடிஞ்சது. அந்த நாடகத்தில் வேலை இல்லை அப்படின்னு சொல்லித்தான் வேனில் ஏற்றிட்டு போனாங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் வள்ளி திருமண் நாடகம். நேற்று போன நாடகம் மகமாயின்னு சொல்லக்கூடிய சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம். நாடகத்துக்கு போகும்போது நல்லாத்தான் போனேன். நாடகம் சாமி நாடகம், பக்தி நாடகம், பயம் இல்லாமல் வாடான்னு சொல்லித்தான் கூட்டு போனாங்க. சீன் 12:30 முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கூட்டு போனாங்க. சரின்ட்டு போய் பப்புன் டான்ஸ்லாம் ஆடி முடிச்சாச்சு. 12:30 மணிக்கு மேலே பப்புன் டான்ஸ் முடிஞ்சது. வேனில் போய் படுக்க போயிட்டேன். போய் படுத்தது ஒரு முடிச்சுட்டு சரக்கு சாப்பிட மாட்டேன், நம்மளுக்கு பழக்கம் கிடையாது. வேனில் போய் படுத்துட்டு வேனில் படுக்கவும் ஒரு 1:30 மணி இருக்கு. நாடக அமைப்பாளர் வந்து உசுப்புனார். என்னங்கன்னு கேட்டேன். தம்பி வேற ஒன்றும் இல்லை, மற்ற நாடகம் மாதிரி இந்த நாடகம் கிடையாது. இன்னைக்கு நடக்கிறது சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம். இந்த நாடகத்தில் பப்புன் டான்ஸ் முடிஞ்சதும் இந்த சின்ன கருப்பும் பெரிய கருப்பும் வேஷம் போட்டு வெளியில் வருவாங்க. மேடையில் 7 சொம்பு கரகம் வச்சுருப்பாங்க. ஊரில் உள்ள பெண்களை எல்லாம் சாமி அழைச்சி கரகத்தை தூக்கி ஆட விடணும். அதுதான் இந்த நாடகத்தோட கதை. அதுக்கு இப்போ என்ன செய்யணும்னு கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, உனக்கு அண்ணனுக்கு ஒரே ஒரு சின்ன உதவி மட்டும் செய்யணும்டார். என்னன்னு கேட்டேன். இன்றைக்கி நடக்கிற பெரிய கருப்பு சின்ன கருப்பு நாடகத்தில் இந்த பெரிய கருப்பு வேஷம் போடுற ஆள் நல்லா இருக்கார். இந்த சின்ன கருப்பு வேஷம் போடுறவன் அகர ஆறுமுகத்தோட சேர்ந்துக்கிட்டு 2 கோட்டை குடித்தானா 3 கோட்டை குடித்தானான்னு தெரியலை. வேஷம் போடுறதுக்கு வெளியில் வரமாட்டேன், வண்டிக்கு பின்னாடியே பறத்துக்கிட்டேன்னு சொல்ல. நான் என்ன செய்யணும்னு கேட்டேன்.
தம்பி அவனோட பேக்கு துணிமணி எல்லாம் உள்ளதே இருக்கு. அந்த துணிமணியை எடுத்து நீ மாட்டிக்கிட்டு மீசையை நல்லா கருப்பசாமி மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அருவாளோட வெளியில் வான்னு சொல்லி சொல்கிறாரு. நான் திருப்பி அவர்கிட்ட கேட்குறேன், அண்ணே இருங்க, ஆரம்பத்தில் 4வது படிக்கும் போதே முட்டுக்கானு பயன்லேயே எங்கள் ஊரில் நடந்த ஹரிச்சந்திரன் நாடகத்தில் லோகிதாசன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வள்ளிதர்மன் நாடகத்தில் நம்பிராசம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் பப்புனுக்கு வந்தேன். இந்த 3 வேஷம் தான் எனக்கு நடிக்க தெரியும். இந்த சின்ன கருப்பு வேஷம் எனக்கு நடிக்க தெரியாது, என்னைய ஆள விடுங்கன்னு சொல்ல தெரிஞ்சதை சொல்கிறேன். நாடக அமைப்பாளர் படக்குன்னு என் காலில் விழுந்துட்டார். காலில் விழுகவும் எனக்கு மனசு இறங்கிருச்சு. 50 வயசு மனுஷன் இவர் 25 வயசு பையன் காலில் விழுகிறாரு. சரிங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் சொன்னது மாதிரி அந்த பேக்கில் உள்ள துணிமணியை எடுத்து மாட்டிக்கிட்டு மீசையை நல்லா பெருசாக கருப்பசாமி மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அருவாளோட வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து இருக்கிற சாமியை பூரா அழைக்கிறேன். கொல்லங்குடி காளி, தாயமங்கலம் முத்துமாரி, மடப்புறம் காளி, திருச்செந்தூர் முருகனையெல்லாம் அழைச்சேன். ஒரு சாமி வரலை. அப்போத்தான் பெரிய இருப்பு வேஷம் போடுறவர் சொன்னார், தம்பி இங்கே வா, ஓன் கொக்கரைக்கெல்லாம் சாமி இழைச்சேன்னா 12 வருஷம் ஆனாலும் சாமி வராது. நீ ஓரமாக நில்லு, இந்த வேஷத்துக்கு நீ புதுசாக நடிக்கிறதுனால சாமி வராதுன்ட்டார். சரின்ட்டு ஓரமாக நின்றுக்கிட்டேன். பெரிய இருப்பு வேஷம் போடுறவர் பக்கத்து மைக்கில் நின்று ஒரே ஒரு வரிதான் படித்தார். நாத்தமலை இல்லை 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 தாயே குடி குண்ட முத்துமாரி முத்துமாரி. நாத்தமலை இல்லை 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 குடி குண்ட முத்துமாரி முத்துமாரி. நாத்தமலை அது இல்லை 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 குடி கொண்ட தாயே முத்துமாரி இப்படின்னு 2 வரி தான் படித்தார். சரி, 2 வரி படிக்கவும் அடேப்பா முன்னாடி வச்சிருந்த 7 சொம்பு கரகத்துக்கு ஊரில் ஒரு 80 பொம்பளை ஆளுகளுக்கும் சாமி ஆடி வந்துட்டாங்க. பூரா மொந்துன்னு சாமி ஆடி தருக்கு பொறுக்குன்னு சண்டை ஓடுறதுக்கு செம்பை எடுத்து தலையில் வைக்கிறதுக்கு கொலா சண்டை ஓட்டுறது மாதிரி சண்டை போட்டு சொம்பை ஒரு வழியாக தலையில் தூக்கி வச்சு கரக ஆட்டம் சாமி ஆட்டம் ரொம்ப வெகு போர்ஸாக போய்கிட்டு இருக்கு. ஒரு 2:30 மணிக்கு மேலே கரகத்தை பூரா இறக்கியாச்சு 90 போட்டு இறக்கி முடிச்சது. சரி வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன கருப்பு வேஷம் போடுற துணிமணியை பூரா கலட்டி போட்டு திரும்படி வேன்லேயே போய் படுத்துட்டேன். படுத்து ஒரு மணி நேரம் கூட ஆகாது, 3:30 மணி 4 மணி இருக்கு. நாடக அமைப்பாளர் திரும்படி வந்து உசுப்ப வந்துட்டார். தம்பி எந்திரினார். என்னண்ணே இப்போ நீங்கள் சொன்ன வேலையை எப்படியே ஒரு வழியாக முடிச்சுட்டேன், இன்னும் எதுக்கு தூங்குறாள் தூக்கத்தை கெடுக்குறீங்கன்னு கேட்டேன். தம்பி ஒரு வழியாக அந்த வேலையை செஞ்சுட்டேன், இன்னும் ஒரே ஒரு சின்ன உதவி மட்டும் செய்யணும்ட்டார். இன்னும் என்னென்ன செய்யணும்னு கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, அதே துணிமணி எடுத்து திரும்படி மாட்டிக்க. இந்த நாடகத்தில் இந்த சின்ன கருப்பு வேஷம் போடுற ஒரு நடிகர் தான் வெளியில் வந்து அருவா மேலே ஏறி நின்று சேவலை மட்டும் கடிக்கணும்ட்டார். ஆமாம். நான் திருப்பி கேட்டேன், அண்ணே நான் பச்சை கறி அவிச்ச கறி பொரிச்ச கறியை கூட சாப்பிட மாட்டேன், என் உடம்பை பார்த்தாலே தெரியும், சைவத்துக்கு மாற்று சாப்பாடு சாப்பிட மாட்டேன், என்னையே போய் உயிரோட சேவலை கடிக்கிற சொல்கிறீங்களே என்ன விஷயம்னு கேட்டேன். தம்பி எப்படியாவது அண்ணன் மானத்தை காப்பாற்று, வருஷம் பூரா நாடகம் நடத்துகிற ஊர் நான் தான், சொந்தக்கார ஊர் தான், நான் தான் நாடகம் பேசுவேன், அண்ணன் மானத்தை எப்படினாலும் காப்பாற்று, சம்பளத்தில் 1000 ரூபா கூட சேர்த்து வாங்கிக்கோங்கிறார். சரி 1000 ரூபா சேர்த்து கிடைக்கிது, நம்ம இதுக்கு சும்மா விடன்னு சொல்லிவிட்டு நானும் அவர் சொன்னது போல் அதே துணிமணி எடுத்து மாட்டிக்கிட்டு சரி நல்லா வெளியில் வந்து அருவா மேலே ஏறி நின்றுக்கிட்டேன். சரி என்னைய இந்த பாடிக்காடை பிடிக்கிறதுக்கு பின்னாடி 10 இளைஞர்கள் பிடிச்சிருக்காங்க. நாடக அமைப்பாளர் சொன்னது மாதிரியே அங்கேருந்து ஒரு ஆள் சேவலை கொடுக்க வர்றாரு. சேவலை கொடுக்க வரவும் எனக்கு லேசாக மனசில் பயம் வந்துருச்சு. நம்ம இதுவரை சேவலை கடிச்சது கிடையாது, அது பாட்டுக்கு சாமி குத்தம் எதுவும் ஆகி போயிடுச்சுன்னா என்ன செய்யறதுன்னு கேட்டேன். தம்பி ஒன்றும் பயப்படாத, எப்படினாலும் நீ கடிச்சிரு, கண்ணை மூடிக்கிட்டாவது கடிச்சிரு, காலையில் கோயிலில் உனக்கு 10 ரூபா காணிக்கையை போட்டு 90 பூசி விட்டுருவான், ஒன்றும் ஆகாதுன்ட்டார். சரி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நானும் நாடக அமைப்பாளர் பேச்சை கேட்டு எதுக்கு அங்கேருந்து ஒரு ஆள் சேவலை கொண்டு வர கிட்டத்தில் வரவும் லேசாக உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சு. புல்லரிச்சு பயத்தில் கண்ணை 2 இறுக்கியா மூடிக்கிட்டு இப்படியே கடிச்சு இழுத்துட்டேன். கடிச்சு இழுத்து எரிஞ்சிட்டு இப்படி கண்ணத்தானே திறந்தேன். வாய் ஊரா ஒரே பச்சை பச்சையாக வருகிறது. ரத்தம் சிகப்பாத்தனையா இருக்கும். ரத்தம் சிகப்பாத்தையா இருக்கும். அந்த சேவலை கொடுக்க வந்த எடுவட்ட முண்ட பையன் அவே ஏற்கனவே 2 கோட்டரை குடிச்சிருந்திருக்கான். சரி அந்த விஷயம் எனக்கு தெரியல. அங்கிருந்து சேவலை கொடுக்க வந்தவன் கழுத்தை பக்கெட்டு கொடுக்காம பெரட்டி குண்டிய பக்கெட்டு கொடுத்துட்டான். கடைசியில் குண்டியை பிடிச்சி கடிச்சு இழுத்து ஒரே கோழி பீயா ஒட்டினதே மிச்சம். அதோட அந்த நாடகத்துக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன். ஆமாம், அப்படிலாம் இல்லாமல் சிறப்பான நாடகம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் அது விமர்சையாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது.
இந்த நாடகத்தில் நடிக்கக்கூடிய அடிய சாமணியில் நடிப்பு சக்கரவர்த்திகள் ஏற்கனவே நீங்கள் எல்லாம் தெரிந்தும் அறிந்து பிறந்தாலும் சொல்ல வேண்டியது அடியனுடைய கடமை என்பதனாலே நடிப்பிசை வேந்தன், நடிப்பிசை மன்னன், 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டி வரக்கூடிய சங்கீத சாம்பிரான், சப்தசுர நாணி என்றெல்லாம் அழைக்கக்கூடிய மதிப்பரியாக்குரிய அன்பு அன்னார் அரசாங்க கல்லூரியிலேயே முதல்வர் என்று சொல்லக்கூடிய பிரின்சிபலாக பணிபுரிந்தாலும் நாடக கலை மீது கொண்ட அபிமானியத்தாலே முறையான ஆசானியிடம் பயின்று இன்று செல்லுகின்ற ஊர்களிலெல்லாம் தனக்குத்தானே தனி ஒரு பணியோடு இவருக்கு நிகர் எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலேயே பெயர் புகழும் பெற்று வரக்கூடிய ஒரு அரசாங்க அதிகாரியுமான அன்பு அன்னார் நமது ஊருக்கு அருகாமையிலே உள்ள பூம்பிடாகையைச் சேர்ந்த KM பரசுராமன் அவர்கள் வேடன் விருத்தனாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இணையாக இன்னிசை கோகலவாணி, பன்னிசை பாடும் பைந்தமிழ் செல்வி, குயில் எனும் குரலுடைய இன்று வானத்திலே எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் எங்களது நாடக உலகத்திலேயே புராண நட்சத்திரம் என்று நாட்டு மக்களால் நல்லாசிப்பட்டு வரக்கூடிய அன்பு சகோதரி திருச்சியை சேர்ந்த சாந்தி ஸ்ரீ அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இணையாக நாதகான பேரரசு, இதிகாச சுடர், இலக்கிய சுடர், இலக்கண செம்மல், புராண புயல் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய பாட்டுக்கென்று இவர் பிறந்தாரா, இல்லை இவருக்கென்று பாடல்களெல்லாம் ஒருவேளை எழுதியிருப்பார்களா என்று நீங்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவிலேயே அற்புதமான முறையிலே பாடவும் மிக திறமையான முறையிலே நல்லதொரு கருத்துக்களையும் நடைமுறை கருத்துக்களையும் நமது மக்களுக்காக எடுத்து உரைக்கக்கூடிய இவரும் இன்னைக்கு அரசாங்க அதிகாரி தான். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் 75,000 சம்பளம் வாங்குறாரு. வாத்தியார் 8வது படிக்கிற பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு வாத்தியார் வேலை பார்க்குறாரு. பார்த்தாலும் நாடகத்தில் கொண்டு ஒரு அபிமானியத்தோட இங்கே சிறப்பான முறையிலே உரையாட இருக்கக்கூடிய அன்பன்னார் திருச்சுள்ளிக்கு அருகாமையிலே உள்ள வேலாயுதபுரம் என்று சொல்லக்கூடிய கோரை குலத்தைச் சேர்ந்த விஜயன் MA MAT MPhil அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இணையாக அருமோனிய கலையரசு, பின்பாட்டு திலகம், சென்றிடமெல்லாம் சரள வரிசையோடு குரலை சேர்த்து தனது 10 விரல் வளர்த்தினாலும் மெலோடிஸ் குரல் வளர்த்தினாலும் மக்கள் மனதிலே நீங்காமல் இடம்பெற்று வரக்கூடிய மதிப்புமரியாதைக்குரிய அன்பு சித்தப்பு எங்களது சொந்த ஊருக்கு தொடர்ந்து ஒரு 72 ஆண்டுகளாக வாத்தியாராக இருக்கக்கூடிய அன்பு தாத்தா புளியங்குளத்தைச் சேர்ந்த ஜி.கே. சந்திரன் அவர்களுடைய உன்னதமான மாணவனும் உண்மையான மருமகனுமான அருமை சித்தப்பு மாந்தோப்பை சேர்ந்த SP செந்திவேல் முருகன் அவர்கள் அருமோனியம் பாடல் இசைப்பார்கள். கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திரு காவடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திரு காவடி சுமக்கும் தொண்டருடன் தினம் பூத்திடும் ஞான மலர்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. ஆடும் மயிலே என் மேனி அதன் அழகிய தோகை என் உள்ளம். ஆடும் மயிலே என் மேனி அதன் அழகிய தோகை என் உள்ளம். என் உள்ளம் என்றே போர்வையினால் கந்தன் உறவு கொண்டேனாகையினால் எனக்கும் இடம் உண்டு. அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. அதற்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க ஒத்துவான், கோடையிடி குமரன் கொட்டுமுரசு வேந்தன், மின்னல் அடி மிருதங்க ஸ்டார் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய நந்தி தேவனை போல மத்தளம் பேசிக்கக்கூடிய மதிப்புமரியாதைக்குரிய அருமை வாத்தியார் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்திலேயே பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நாடக ஆசிரியரும் மதுரை நாடக நடிகை சங்கத்தினுடைய தலைவருமான நமது ஊருக்கு அருகாமையிலே உள்ள அரச குலத்தைச் சேர்ந்த TV ஜெயம் வாத்தியார் அவர்களுடைய மாணவர்களில் எத்துணை மாணவர்கள் இருந்தாலும் அத்துணை மாணவர்களிலும் சிறந்ததொரு இளைய நிலாவாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு அத்தான் தோப்பூரை சேர்ந்த PS மருது அவர்கள் மிருதங்கம், தொப்பில், தபலா இசைப்பார்கள்.
ஆபாஷா கையை கையை தட்டினான்னு ஏன்னா இப்படி உட்காந்துருக்கீங்க? நல்லா தானே வாசிச்சாப்புல, மாற்றி வாசிச்சாப்புலையா? எவ்வளோ சின்ன பையலாக இருந்தாலும் இன்னும் கல்யாணம் ஆகலை இல்லை. உனக்கு ஒரு ஊர்லேயும் பொண்ணு கிடைக்காது. இந்த அடி அடிக்கிறியே பரவாயில்ல. அதற்கு அடுத்தபடியாக பலவாத்திய சக்கரவர்த்தி, பலவாத்திய புகழ், பலவாத்திய மாஸ்டர், பலவாத்திய மன்னன் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய சிவகாசி சரவடி வெடித்தால் எப்படி சத்தம் கேட்குமோ அதுபோல சத்தத்தை தனது 2 கைகளின் வாசிப்பு திறமையாலே வெளிப்படுத்தக்கூடிய அன்பிற்கும் பாசத்துக்குரிய அன்பு மாமா புளியங்குளத்தைச் சேர்ந்த KS சத்தியவான் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்ப்பார்.
எத்தனை ரகம், இத்தனை ரகம் அடிக்க தெரியாட்டி வந்து 10 பேரை உருவாக்க முடியுமா? அதற்கு அடுத்தபடியாக இப்படி எத்தனை இசைகள் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் தாயின் தந்தை வழங்கக்கூடிய தாள சக்கரவர்த்தி தாளவத்துவான் லயவத்துவான் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய மதிப்பறியாக்குரிய அன்பு சித்தப்பு நமது சொரிக்குளத்தைச் சேர்ந்த கே சின்னமருது அவர்கள் சீனடு தாளம் சேர்ப்பார்கள். பூரா எதுவும் ஜோட கிடையாது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க? 4-5 சடங்குக்கு தெண்டமாக காசை கொடுத்தோம். போகையில் நம்பரை கொடுத்துட்டு போங்க. அதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பு சார்ந்த மறக்க முடியாது. உண்மையிலேயே எல்லா ஊர்கள்லையுமே இன்றைக்கி நிறையா ஊர்களில் கிராமங்களில் நாடக நடிகர்களை மதிக்கிறது கிடையாது. ஒரு 1300 ரூபா தாரம் அங்கிட்டே ஹோட்டலில் தின்ட்டு வாங்கடா சொல்லி காசை கொடுத்துட்றாங்க. ஹோட்டலில் போய் உட்காந்தோம்னா ஒரு தோசை வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் சிறப்பான முறையிலே தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அப்படிப்பட்ட அன்னதானத்திலே வந்த நாடக நடிகர்கள் அத்தனை பேரும் சிறப்பாக கலந்து கொண்டு உணவளிய வாய்ப்பு செய்து அன்பு சார்ந்த கிராமத்தவர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் சிறந்த அந்த முறையில் நன்றி என்று வணக்கம் வணக்கம் வணக்கம். அதற்கு இணையாக நாங்கள் எல்லாம் சிறிதளவில் பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் பெரிதளவு எடுத்து உரைக்கக்கூடிய சிறிதொரு ஒளிவொலி ஸ்தாபனம் நமது பகுதிகளிலேயே தனக்குத்தானே தனி ஒரு பாணியோடு இவருக்கு நிகர் எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலேயே பெயரும் புகழும் பெற்று வரக்கூடிய நமது மிளகனூர் மாநகருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய லாவண்யா ரேடியோஸ். லாவண்யா லாவண்யா லாவண்யா